दिल्ली यार चलो चांदी से यार सिंगारम आओ आओ देखो ये बम्बई भगवान का नवरत्न की माम वायले पोडू வாயில போடாம குப்பை தட்டில போடுவாங்க போடா டேய் வீட காட்டுறேன் பொண்ணை காட்டுறேன் ஏதாவது அல்பமான இடத்து கூட்டி போன பீடாமல்ற மாதிரி மெண்டு துப்பி வீட்டை பாரு 420 பீடா வாயிலே போட்டா தலை கிரி கிரின்னு சுத்துற மாதிரி சுத்துற நம்பில் பேரு பம்பை பகவான் இல்ல இல்லாட்டா பர்மா பகவான் மாத்திக்கிறியா சுவே மூடு ஏன்டா பொண்ணு வீட காட்டா बैक फॉलो नीट இவனை நம்பி நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் देखो ये बड़ा अम्मा देख अरे आ मुंडा गंडा तिरड़े अम्मा देख उल्ला बूंदे तिरड़े अम्मा देख வீட காட்டானா இதுதான் நம்பில் வீடு நம்ம வீடா பொண்ணோட வீடு என் முன்னாடி கல்யாணம் முடி அன்பே மாயா நானமா என்னங்க மாமா 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 என்னாச்சு மாமா உங்களுக்கு இப்ப தலை சுத்துச்சுல உங்களுக்கு சுத்தமா இருக்கும் நீங்க அதிகமா குடிக்காதீங்க ஆமா நீங்க ஓசில ஒரு 9 டீ வாங்கி குடிச்சேன் இருந்தாலும் இருக்கும் அது இருக்கட்டா ஓ மூஞ்சில ஏன் மூஞ்சி தெரிஞ்சா அது அப்படி முகத்தில் முகம் பார்க்கலான்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா மாமா பொம்பளை எப்படி சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன கேனேனா வெக்கமா இருக்கா என்ன மாதிரி ஒரு வீரனை இந்த வெளிச்சத்துல பாக்குறப்ப கன்னி பெண்களுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும் நான் அந்த விளக்க உடைச்சிடுறேன் உங்க வீரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா நானே அடைச்சிடுறேன் பம் 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 ஆரம்பம் பேரின்பம் பம் 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 ஆரம்பம் இது நோ பார்க்கிங் ஏரியா சார் புதுசா ஆமா சார் நேத்து தான் சார் வேலைக்கு சொன்னேன் அதான் சரிங்க சார் ஏங்க நானும் பாக்குறேன் நோ ஸ்மோக்கிங் நோ பார்க்கிங் எவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கு அதுக்கு மரியாதை தர மாட்டியா அவ்வளவு பெரிய மனுஷனா நீ ஐயாவா அம்மா வர பார்த்து அசிங்கப்பத்தி ஐயா அப்பப்பா என்ன சார் எங்க வீட்டு வேலைக்காரர் இப்படி இருக்கிறீங்க என்னது வேலைக்காரனா ஆமா துப்பிடுறாங்க ஏடா அசிங்கமா இருக்கும்ல வெளியே போய் துப்புங்க ஏன் மேடம் நோ பார்க்கிங் நோ ஸ்மோக்கிங் இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா போர்டு வச்சிருக்கு மத்தவங்களா அதை மதிச்சு நடக்கும்போது இந்த சர்வெண்ட் மாத்திரம் அதை மீறி நடந்தா அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியுமா மத்தவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க அதனால இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க இந்த வார்த்தை இங்கிலீஷ் தான் தெரியாது அப்புறம் எப்படி நடந்துக்கும் பாத்தா வேலையில சேர போது சிங்காரன்னு பேருதான் அப்புறம் இது மூலைய பார்த்தோன்னே நான் தான் வாத்துன்னு பேரு நிறுத்துக்குமா இதாப்பா இனிமேலாவது தெரியாத விஷயத்தை தெரியலன்னு ஒத்துக்கோ வீண் ஜம்பா அடிச்சு மாட்டிக்காத போ பெரிய ராஜாஜி தம்பி நீ புத்திமை சொல்ல வேண்டாயோ போயா டிபுக்கு பவானி சின்ன சின்ன பையலாம் சிரிச்சு என்ன அவமானப்படுத்தவங்களுக்கு பண்ணிட்டீங்க பாத்துக்கிறேன் உன்னைய அம்மா இந்த பூ எல்லாம் நல்லா இருக்குல்ல என்னம்மா நீங்க இந்த பூ இங்க இருக்கிறத விட உங்க தலையில இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் என்னமோ எழுதிருக்கேன் அதுவா யாருக்கு இந்த பூக்கள் பிடிக்குதோ அவங்க புள்ளிங்கலாம் உங்க வேலைக்காரன் தான் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க நீங்களே பூ படிக்கிறீங்க யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலாம் எழுதிருக்கு அதான் எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது அம்மாவுக்கு தமிழ என்ன இங்க கலாட்டா பாருங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் படிக்காத தற்கொலைன்னு இந்த ஆள் காட்டி கொடுக்குறான் நீ இவனை வாத்துன்னு கூப்பிட்டியா நான் எப்ப அப்படித்தானே கூப்பிடுவேன் அதனாலதான் உன்னை பழிக்கு பழி வாங்கிட்டான் 5 நிமிஷம் உள்ள போய் பேசி வரதுக்குள்ள இவ்வளவு கலாட்டவா ஏன் இப்படி அசிங்க மாட்டீங்க வா எப்ப பார்த்தாலும் அந்த பக்கமே பேசுவீங்க அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும்
உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்கண்ணே. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன வயலுப்பா? எங்க வந்து உமா குடுக்குற ராஸ்கல்? பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா வாங்க, உங்களுக்கு வர தனியா சொல்லணுமா? எதிர்த்து வாங்க அத்தை, வாங்க வாங்க சீக்கிரம் உட்காருங்க. மசிச்சு வாங்க, உட்காரு. தம்பி அங்க உட்காரு, எவன் வந்தாலும் உட்கார விடாத. ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவன பூரா கிளப்பி விட்டு வந்து உட்கார்ற. பின்ன என்னையா பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான். நீ மட்டும் உட்கார்ந்திருக்க. ஏன் முட்டாட்டி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. இந்த தவணை இங்கதான் உட்கார. ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டு என்ன பத்தி பேசுறீங்க? நல்லா கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்விய. இப்ப நீ எங்க போகணும்? தாம்பரம். இது தாம்பரமா? ஆமா. ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. போட பாக்கணுமா இல்லையா? பாக்கலப்பா, சொன்னாங்க. சொன்னாங்கன்னா ஏறி வருதா? ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? பாரிஸ் போற வண்டியில ஏறி தாம்பரம்னா கொல்ல தாம்பரம் போடாத. பொட்டி இருக்காதயா, பொட்டி இருக்காதயா. தம்பி பொட்டியை பாத்துக்கிறா, உள்ள உப்பு கட்ட வச்சிருக்கேன். வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம்? யோ மாக்கா, என்னையா அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கா. நீ தான் வண்டி மாதிரி ஏறி இருக்கா. இது தாம்பரம் போற வண்டி தான். எது தாம்பரமா? இன்னும் போக நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லட்சிய திங்கிறான்னு கேக்குற. எல்லாமே தெரியாம நடந்துருக்கு. சொன்னா கேளு. அடி உன்னை என்ன பண்ற பாரு. தெரியாம அந்த பக்கம் வா. தம்பி இந்த பக்கம் வா. எல்லாரும் கட்டி வளைங்க. இப்ப ஓட விட கூடாது. பொல்லாத வாடி. ஓடி. வீச்சர்வா வீராசாமி வந்திருக்கேன். வீச்சர்வா 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 வீச்சர்வா. ஏன்டா உன் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? ராஜப்பூ, நான் யாரு? யாரு? இந்த ராஜகுமாரிய மெய்காப்பா. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு காக்கா, குருவி, கொசு, கோழி, கால்ரா, மலேரியா, சிங்கப்பூர், பாக்டீரியா எதுவுமே உன்னை தொடர மாட்டேன். மிக கொடூரமானவன். டேய், அது எனக்கு தெரியும்டா. இப்ப நான் என் அத்தை வீட்டுக்கு போகணும். வடக்க போனா பணக்காரத்தை விடு, தெக்க போனா ஏழாத்த விடு. எந்த வீடு போன? ஓஹோ, அப்படின்னா ஏழாத்த விடு. கமான் குயிக் குயிக் குயிக். வாட் நான்சன் இடியட். போயா தம்பி, நீங்க யாரு? யோ எடுத்து வைங்கயா, எடுத்து வைங்க. தம்பி, நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா யோ எடுத்து வைங்கயா. நீங்க அந்த ஊர் தானே? நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது, தெரியுமா? கமான்யா குயிக்கியா. தம்பி, நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ, ஊர்ல எறும்பு சாஸ்தியா இந்த கடி கடிக்குது. இங்க பாருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரதை. சரியான நேரத்துல வந்தாரு. இப்ப பாருங்க, கேப்பாரு பாரு கேள்வி. டேய், எந்திரா. தேங்க்ஸ். யாரா நீ? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பள்ளி சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை. காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ நோ. நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாடா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? டேய், கொம்பு முளைச்சு தலையா. டேய், சிகப்பு கலர்ல நிறுவத்து போட மாட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய், யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். பாத்து பாத்து பாத்து, ஐயாக்கு சாப்பாடு கொண்டு போன, சீக்கிரமா வா. ஓ, எங்க போய் தொலைஞ்சானோ? பவானி, பாத்துக்கிறேன் உன்னை. யாரு அது? நில்லு. ஐயோ, ஐயோ, சாப்பாடு கூட. ஐயோ, யாரும் சாப்பாடு கூட தூக்கிட்டு போறா. ஏய், புடிடா. பாத்து பாத்து.
ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிங்காரம் இருக்க வீட்லயே வந்து கூடைய திருடுவ? கூடைக்கு பிறந்தவனே விளாட்டா? என்னது? ஐயப்பா பாத்துமா படம் இடத்துல பண்ற போறா அண்ணன் தெரியாம சொல்றேன். நீங்க போங்க, அடிக்கடி வாங்க, என்ன திரும்பிக்க. உள்ள கட்டி வச்சுக்காமா? கத்தி கத்தி மிட்டாயி அவன் வெளியே எடுத்து காணவே இல்லமா? ஏன் வாசல கூப்பிடாது இப்ப புரிஞ்சுதா? ஐயா போன் பண்ணு. சரிமா நம்ம வண்டி தானு ஒரு தடவை பாத்துக்கிறோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. பெரிய சிக்கலாகி போகுது. தாம்பரம் போகாதப்பா. என்ன அடி ஏமா பாரதி, என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிட்ட? உனக்கு அடுத்து இந்த தங்கச்சி இருக்கா இல்லையா? அது வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியுமே, நீங்களும் இப்படி பேசினா எப்படின்னு தெரியுதுமா எனக்கு. அதுக்காண்டி இப்படி கல்யாணம் பண்ணாமையே இருக்க போறியா? வயசும் போய்கிட்டே இருக்கா இல்லையா? பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்க. எப்ப ஆனந்து, நீ தொங்கிக்கிட்டான் போற, தொங்கிக்கிட்டான் வர, ஆனா வேலை கிடைச்ச பாடல. இப்படியே வாழ்க்கையோட விளிம்புலயே நினைக்குதா? அப்படிப்பா சீக்கிரம் மேல ஏறி வா. வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன். ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. ஏறி வாயாவா? என் வாய பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு? நீதான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். அவ்வளவு வாயும் ஒரே வாயிலா தெரியுது. படியில ஏறி வாயன்னு சொன்னா என்னடா பேசுற நீ? அப்போ மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் வாயை பத்தி ஏன் பேசுற? நீ டிக்கெட் எடுத்த இல்லையா? நான்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு. நீயும் டிரைவரும் தான் ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க. அடிங்க ஐயால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நன்னாரி பயல பிச்சு பிக்காளி ஈத்த ஒரு கவர்மெண்ட் சர்வன்னுங்கிற மரியாதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கு. வவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். நீ ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பத்தாது, ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்கல? நான் டார்ச்சர் பண்ணலையா? இந்த வண்டி தாயா தானே டார்ச்சர் பண்ணுது. நீ கீழே இறங்கி வண்டி தள்ளியா? ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லாம் இறங்கி வண்டி தள்ளு. இறங்கு, எல்லாம் இறங்கு. போ. எப்ப ஆனந்து, சாரிப்பா, இறங்கா. போ. இறங்கு, வேமா தள்ளு. போ. தள்ளு வாங்கி. போகும்போது நல்லா போகுது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 எக்ஸ்கியூஸ் மீ, கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். மாட்டிக்கிட்டான் மாப்பிள்ள. இதை வச்சுதான் இந்த வாரம் ஃபுல்லா நான் வேலை தேடணும். இதுவும் உனக்கு வேணும்னா இதை வச்சுக்கோ. எதையுமே நேர்மையா கொடுத்தா நமக்கு பிடிக்காது. அது நம்ம தொழிலுக்கே அசிங்கம். இதை அன்பளிப்பா நீயே வச்சுக்க. முத என்ன பிடிச்சாலே நீங்க தான். வரட்டுமா தல? வர. ஐயோ பஸ். அண்ணே ஹோல்ட் ஆன். அண்ணே ஃபைல். ஹலோ அண்ணே ஹோல்ட் ஆன். இது ஒரு தூது புறா. இதை நம்பி இலவு காத்து கிளி மாதிரி உட்காந்துருக்கீங்களா ராசப்பூ? டேய், இது வர்ற என் பச்சை கிளி வருது. ராசா, அப்பு, என்னடா வெண்புறா? இந்த பக்கம் பச்சை கிளி, இந்த பக்கம் வெள்ளை கிளி. இன்னைக்கு உங்க பாரு பெரிய கிளிதான். செல்வி, எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் என் மாமனை பார்க்க போறேன். நீ எங்க போற? நான் கோயிலுக்கு போறேம்மா. நான் என் மாமனை பார்க்க போறேன். போயிட்டு வரேன். இந்த பாரு, அவ கண்ணுல நான் படக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போ. செல்விமா, எப்ப வந்தீங்க? எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? நல்லா படிக்கிறீங்களா? என்ன அது? இந்த ஊர்ல யார பார்த்தாலும் நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறியான்னு கேட்டு இருக்காங்க. அபசகுன மாதிரி. யோ, எதுக்கு அது? ஏமா, ஒரு மனுஷன் வீரமா நிமித்தி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, தொங்க போடுற விடுங்க. ஆமா, அவ எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கா? எவ? எங்க அக்கா வைதேகி. காது பெருத்த கருப்பராயன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. காது பெருத்த கருப்பராயனா? ஏமா, கருப்பராயன் காதுல ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது கண்டிப்பா நடக்கும்னு இந்த ஊர்ல ஒரு ஐதீகம். அதனால இந்த ஊர்ல இருக்க அல்லா பேரும் அவன் குறைய சொல்லி சொல்லி அந்த சாமிக்கு காது பெருத்து போனதான் மிச்சம். அவ்வளவு பெரிய காதுல அவ என்னையா சொல்லி?
செல்வியம்மா, ஒரு இம்பிடுக்காண்டு ஞான படத்துக்காக நம்ம சுப்பிரமணியம் என்ன பண்ணா? வெட்டித்தனமா ரயில் ஏறிச்சு மயில் ஏறி ஊரை சுத்தி வந்தான். அதே நேரத்துல நம்ம கணபதி என்ன பண்ணா? ஆத்தாலை அப்படி சுத்தி பழத்தை வாங்கிட்டான். நான் என்ன சொல்றேன், கல்லா இருக்க கற்பராயனை சுத்துறதுக்கு பதிலா உங்க மாமனையே சுத்துங்க. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரியே நடந்துக்குங்க, மனசுல இடத்த புடிச்சுக்குங்க. என்னம்மா யோசனை? பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்கேன். இந்தா. என்னம்மா பேப்பர் தர்றீங்க? பேப்பர் இல்லையா அது? 100 ரூபாய் நோட்டு. 100 ரூபாய் நோட்டா? வேறச்ச மாடு மாதிரி வீச்சருவாலும் வில்லங்கமான மீசி வச்சு சுத்திட்டு இருக்கியே ஏன்? என் தங்கச்சிக்காகத்தான் ஆசைப்பு. தங்கச்சியா? பொத்தி பொத்தி வளர்க்கிற அந்த பூங்குயில, அந்த அழகு மயில, அந்த பாச மலர, அந்த பரலோக தேவதைய ஒரு நல்ல வங்கியில ஒப்படைக்கிற வரைக்கும் என் வீரம் குறையாது, இந்த வீச்சருவாலும் இறங்காது. சரி சரி, கவலைப்படாத, அதெல்லாம் காலகாலத்துல நடக்கும். அம்மா யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லி. செல்வியா, எப்ப வந்த? இப்பதான் மாமா. எப்படி இருக்க? நீயே பார்த்து சொல்லு மாமா, நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கமா? யோ, நான் உன்னை கேட்கல, மாமாவை தான் கேட்டேன். நீ எப்பமா நல்லா இல்லாம இருந்திருக்க? நீ இன்னும் காலேஜ் போல? என்ன மாமா நீ எப்ப பார்த்தாலும் இதையே கேட்டுட்டு இருக்க? நீயே நியாயமான்னு கேளியா? ராசப்பு, நியாயமா இது? இல்ல நியாயம் இல்ல. சரி வா போலாம். இரு மாமா. ஏய் நீ போயா. டேய் டேய், அத்தை மக மடி மெத்தையப்பூ ஆடி விளையாடு ஆடு வரை ஆடி புட்டு வீடு வந்து பலம் நீ அப்பா, ஞான பலம் நீ அப்பா, தமியான. நில்லுங்கம்மா. என்ன? அம்மா, வீட்டுக்குள்ள போறானா சாம்பிராணி காட்டியாச்சு. அதுக்கு மேல கலவாணி பள்ளிய தங்கி இருக்க ரூமுக்கு வந்து சாம்பிராணி போடணுமா? வாத்தே, இது எங்க வீடு தானே? ஆமா. ஏன் ஐயா என்ன அந்த ரூம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, குளிச்சியா? ஏது குளிச்சியான்னு கேட்டேன். அம்மா, சாம்பிராணி புகைய மீறி. அம்மா, என்ன குளிக்காம வரணும்? என்ன கேள்வி? நீ குளிச்சாலும் குளிக்காட்டும் ஒரே மாதிரிதான் வாத்தே. வாத்தா பவானி, ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் குளிக்கிறவன் நீ. ஐடி வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமை காலையில சாணி தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் முடிக்க மாட்டேன் நீ. நீ பார்த்து என்ன கேட்கிற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியான்னு பாத்துக்கிற உன்ன. அம்மா, ஒண்ணு இல்லம்மா, கந்த சுத்தி பாடிக்கிட்டு இருக்கேன். முள்ளுமா? வீட்டுக்குள்ள எப்படியா முள்ளு இருக்கும்? அம்மா, முழு மீன் முள்ளுமா? ஐயோ, என் விரதமே போச்சு. என்னம்மா குழப்பறீங்க நீங்க? மீன் தின்னாலாம் விரதம் போகும், மீன் முள்ளு குத்தினாலமா விரதம் போகுதா? பார்த்தாலே என் விரதம் போயிடும். பார்த்தாலே விரதம் போகுமா? ஆமா. அப்ப நான் சொல்ற இடத்த நல்லா பாருங்க. ஒரே பாத்து, என் விரதம் போனதுக்கு நீயே ஏசிருக்க. என்னம்மா சிரிக்காம என்னம்மா பண்ண சொல்றீங்க? வீட கோயில் மாதிரி வச்சிருக்கேன் சொன்னீங்கல்ல, கசாப்பு கடையை விட கேவலமா கடிச்சு மெண்டு துப்பி இருக்காங்க. எல்லாம் ஐயா குடுக்கிறா, ஐயாவுக்கு நீங்க குடுக்கிற செல்லம் என்ன? இப்படி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து காசு கறியாக்குறதே பேச்சு கேட்க மாட்டேன். ஏமா ஏமா ஏமா, புருஷனை கைக்குள்ள போறது ஒரு தனி கிழமா? நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க. ஐயா காலையில தூங்கி எந்திரிக்கிறாரு, அப்ப அவர் காலை தொட்டு கும்புற பழக்கம் உண்டா? ஆமா. அதுதான். சரி, அது ஓட்டும். ஐயாவுக்கு தலைவலி காய்ச்ச வர்றப்ப தைலம் போக்குவரத்து தைப்பது உண்டா? ஆமா. அதுதான். சரி, அதுவும் போட்டும். ஐயா நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப கைய காலை பிடிச்சு அமுக்கிற பழக்கம் உண்டா? ஆமா. அதேதான். படிச்ச பொம்பளைக்கும் படிக்காத உங்களை மாதிரி பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நான் படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புருஷனை மிதிக்கணுங்கிறேன். என்னையா தப்பு தப்பா சொல்றேன்? இருங்கம்மா, நான் என்ன காலை வச்சு நெஞ்சில ஏறி மிதிங்க நான் சொன்னேன்? அது கிடையாதுமா, அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு. வேற என்ன வழி? ஒரே வழி, உத்தமமான வழி, டிரைவர். அத விவரம் ஒரு பேப்பர்ல எழுதி தரமா, அத ஐயாட்ட கொண்டு போய் காட்டி ஒரே ஒரு கையெழுத்த மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க உட்காருனா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு, தலகால தொங்குனா தொங்குவாரு. சரி சரி சரி, அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. அவரை பத்தி ஒன்றும் இல்ல, இந்த திருட்டு பசங்க முதல்ல வெளியே இருக்கு. அதேதான். சரி, நான் இருக்க, நீங்க போகமா. பவானி, இனிமே நீ புருஷன் கூட வாழ போறதும் இல்ல, விரதம் இருக்க போறதும் இல்ல. இன்னோட ஆட்டம் க்ளோஸ். அம்மணி, என்னது?
குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவர் அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலையும் பார்த்திருக்கேன், தென்னிந்தியாவிலையும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலிய பார்த்ததே இல்ல. எது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோலின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்பா அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா யாரே வருது? டேய் ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாது போல இருக்கு. அம்மனி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்துட்டாங்க. கோலமா? மாமா எங்க? எப்படி இருக்கு கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத. சரி வர கோலம் போடாது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? மாமனை பிடிக்க எத்தனையோ வழி இருக்கு. என்னைய வழி? பெறாவிடு தூதுதான். பெறாவிடு தூதா? அஞ்சல மாம வளர்க்கார வெண்புறா, அத சொல்றேன். அந்த புறா மாமை வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கும், வைதேகி வீட்டுல இருந்து மாமை வீட்டுக்கும் ஒரு பெரிய போக்குவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த போக்குவரத்தை உங்க பக்கமா திருப்பணும். யோ நிஜமாவே இது சூப்பர் ஐடியாயா. இதுக்கு இந்த 500 ரூபாய். 500? ஐயோ ஏய் வீரசாமி. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா. இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தாரட்டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே. டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதாயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய் அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க, அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பால் சுந்தரி பால். என்ன சுந்தரி நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்தா போற? மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த மத்தத்தோட வந்து. அம்மணி தபால் உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு. ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு, நீ ஏன் வச்சுக்க. மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதுனா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமு? இவர் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. பஞ்சாயத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் குடுப்பியா? பொட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே குடுக்குறீங்க. ஆமா சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன். 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார்
மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீங்க போங்க. நீ போடா. நீங்க போங்க. பால். தபால். சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால். தபால். டீ. இப்ப என்ன பண்ணுவ? காபி, ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றேங்க. வா 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 ஏறு 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 ஏறு. ஏய் அடிச்சுக்கலாமே ஏறுங்க. ஏன்டா அப்படி பதறீங்க? மெல்ல ஏறு. வழி விடுங்க, நான் ஏறிக்கிறேன். என்ன தள்ளுங்கண்ணே. ஏறுங்கயா ஏன்? அட சண்டாளங்களா. என்ன அப்படி ரேஷன் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க? ஏறுங்க. அட பாவிகளா, ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும்போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏறுங்கடா. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. டேய். ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ஐயை. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். ஏய், எதுக்குடா அது? எனக்கு இடம் போடுறதுக்கு. இடம் போடுறதுக்கா? பாம்பு தூக்கி போட்டாடா, இடம் போடுவாங்க. ஏற்கனவே பஸ்ல ஏறி உட்காந்து எல்லாம் ஓடி போயிட்டாடா. எடுத்து உள்ள வைடா. என்ன சார் பண்ண சொல்றேன்? இவன் இருக்கிறதுனாலதான் ஃப்ரீயா ஏறி வர முடியுது. இல்லாட்டி இந்த கூட்டத்தை ஏறி வர முடியுமா? அதுக்கு ஏய் நாகராஜ், உன்னால யாருமே உள்ள ஏறி வரமாட்டேங்கிறாங்களாம். கண்டக்டர் மாமா கெஞ்சிராரு. வாடா ராஜா வா. என்னடா அப்பா தூக்கி போட்டு கோவமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன். என்ன என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? வாடா ராஜா, அப்பா சொன்னதெல்லாம் வந்து ஜென்டிமெண்டா எடுத்து உள்ள விடாங்க. கொன்னு ஏய், இவரு நம்மள கொன்றுவாரா? உனக்கு சிரிப்பா இல்ல? இருக்கட்டா, இவரை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். என்ன கிட்ட போய் நம்மள போட்டு விடுறானே, ஒருவேளை அடையாளம் பார்த்திருக்குமோ? யோ, பாம்பெல்லாம் எடுத்து உள்ள வச்சாச்சு, வந்து வண்டியில இருங்க. வாங்க வாங்க. நாங்க ஏற மாட்டோம். மாட்டீங்களா? அது திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா கிளம்புமா? அடே அடே அடே, அப்படி போல கிளம்பிரும். பயப்படுறாங்கடா. பஸ்னா கிளம்பத்தானே செய்யும். எதுக்கு பயப்படுறாங்க? ஐயோ, பஸ்ஸ சொல்லடா, உன் பாம்ப சொல்றாங்க. அவளை வரை இறக்கிட்டு ஒன்னே மட்டும் வச்சுட்டு ஓடிட்டு போனா எப்படா கலெக்டர் வரும்? என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாடா. அங்க பாரு, டிரைவர் வேற பொழந்த மேலே கொண்டாந்துட்டாடா. ஆமா, அப்படின்னா ஒரு 500 கொடு. எதுக்கு? என் பையனை கால் டாக்ஸில கூட்டிட்டு போதான். எவ்வளவு? 500. 500? இதே வேலையாடா. இப்படி போறாங்க. 500 வேணுமா? 500 தொப்பை காசாங்க இருக்கு. நன்னாரி பயல சீட்டி மரத்துக்கு ஒரு உருவம் வேணாம். வாங்க எல்லாரும் வாங்க. வேமா வாங்க. பாம்பு வச்சிருந்தா பெரிய பரமசிவனா நீ? வாங்க. மறுபடியும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. வள்ளுவர் கோட்டை டிக்கெட் கொடுங்க. வள்ளுவர் கோட்டம். டிக்கெட் பெருசு. அவர் ஏற்கனவே எடுத்துட்டாருங்க. எடுத்துட்டாரா? யோ, இப்பதானே வந்து எல்லாரும் டிக்கெட்டே போடுறேன். எனக்கு மேல 7 கண்டக்டர் வந்து டிக்கெட் போடுங்க. ஏங்க டிக்கெட் எடுத்துட்டாருங்க. இதே டிக்கெட் எடுத்தா அப்ப காட்டு. ஏங்க எங்க அப்பா தாங்க அவரு எடுத்தாரல, எனக்கு தெரியாதா? ஒப்பனா இருந்தாலும் டிக்கெட் எடுத்து எனக்கு தெரியாதுல்ல. ஏங்க எடுத்துட்டாருன்னு சொல்றேன்ல. அட போடா நன்னாரி. பெருசு. என்ன மூக்குல பஞ்சு இருக்கு? அதான் சொன்னேன்ல, ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டாருன்னு. எந்த டிக்கெட்டியா சொல்ற? செத்துட்டாருங்க. செத்துட்டாரா? பொறுப்பையானா இவ்வளவு வண்டியில வச்சிருந்த நீ? என்ன எனக்கு டிக்கெட் எடுக்காம போயிடலாம் பாக்கீங்களா? பேசிட்டு இருக்கல. உட்காருங்க. பெத்த அப்படின்னு அடக்கம் பண்ணாம உட்கார வச்சு கொண்டாரு. நியாயமா அது? இங்க பாரு, காலம் போற வேகத்துல ஆத்தா செத்தாலும் அப்ப செத்தாலும் அப்படி அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். அள்ளி போறதுக்கு எவன் காசு வச்சிருக்கான்? அடே பெத்த உள்ள எப்படி இல்லாமா சொல்றது? பெத்தான் செத்தான் விடியா. என்ன புறப்பட்ட? என்ன பண்ண சொல்ற? பாடி எடுத்துட்டு போ. தாடி எடுக்கவே காசு இல்ல, பாடி எடுத்து என்ன பண்றது? அடே அடே, உன்னை கையெடுத்து கும்பிடுறா. எப்படியாவது கொண்டு போயிடா. இல்ல எல்லா வேலையும் இறங்கிடுவாங்க. வெறும் வண்டி தான் போகும். 3000 பணத்தை கொடு. 3000மா? எதுக்குடா? என்னையா கிணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், 3ஆம் நாள் பால் ஊத்தணும், 7ஆம் நாள் பயிர வைக்கணும், 16ஆம் நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான்? சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டே இருக்கியா? குப்பை தொட்டியா? டேய், சண்டையப்பட்டு போலீஸுக்கு தாயி என்ன உள்ள வச்சு நொங்க எடுத்துருவாங்கப்பா. அது நான் என்ன பண்றது? டேய், உன்னை கையெடுத்து கும்பிடலாம். தயவு பண்ணி கொண்டு போடா. என் சம்பள காசு கூட ஒரு 500 ரூபா இருக்கு. அதை வேணா நீ எடுத்துக்கடா. சரி சரி கொடு. யோ வாயாப்பா. போலாமா? இந்த வண்டியில 500 தான் தெரிச்சு. வாங்க, அடுத்த வண்டிக்கு போலாம். கொடுக்க வேண்டியதானே? எவ்வளவு மூச்சு அடைக்கிறது? என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னதில்ல. வேகமா வாயா. நல்ல ஆமணி பஸ்ஸா புடி. அட பாவிகளா, இது வரைக்கும் முள்ள மாதிரிய பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. திணிச்சா சம்பாதிக்கிறாங்க ஐயா. உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பிள்ளை போட்டு போறாங்க. இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு. அப்பா டிரைவரே, இப்படி மசா மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊரு போய் சேர்றது? கண்டக்டர் டிரைவர் சில்ல கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்றதே.
எந்த ஊரியா நீ? கஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்த? என் குழந்தைய சடங்கு வந்திருக்கோம். இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? என்கிட்ட இல்லையா? அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கிற நயன்தாரா போய் உட்கார்ல போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா கிளம்பிட்டால. என்ன அண்ணி இப்படி வேகமா போகுது? நீதான் வேகமா போற. நயன்தாரா இங்க வந்துடல, இங்க வந்து உட்காரு. நன்னாரி. நயன்தாரா சீக்கிரம் வந்துரு வந்துரு. வா சீக்கிரம் வா. மெதுவா போக சொல்லியா? நயன்தாரா எவனே சீக்கிரம் வேகமா வந்துரு, போறான். சீக்கிரம் வந்துரு. அவனை வெறி பிடிக்க வச்சுட்டாங்களே. சுலா போய் அந்த பிள்ளைகிட்ட வந்துருச்சு. என்னங்க இந்த டிரைவர்? நான் போய் பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஓட்டு ஓட்டுறா. அதானே. ஏப்பா வேகமா போற வண்டி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல் வேகமா போக சொல்லுவியா? வேணாப்பா. கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும்பா. வெரி குட். ஏப்பா டிரைவரே உருட்டுவியா? யா ரைட் ரைட் போயிட்டு களவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லே ஏற ரன்னிங்லே இறங்குற, ஸ்டாப்ல ஏற மாட்டியா? அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா? எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. சரி இப்படி வாருது. இங்க வெறும் தாலிக்கேறுதா? இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற? உச்சாரையா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு நயத்து உச்சாரு வாங்காசு உச்சாரு உச்சாரையா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு. என்ன பாட்டுல சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்னா காப்பாத்திக்கடி. என்னைய காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும். போடா ஓடுற வண்டியில இறங்கி வீட்டுக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள். அடிச்சு போயிட்டாயா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் கலெக்ஷன் காசு கட்டுறதுக்கு எங்க போவேன்? பாவிகளா பாவிகளா, தினம் கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்க பொழப்பு. நூலளவு பசங்க என்னங்கிறாரு? ஒரு சாதாரண ரூம்ப துறக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை ஆயிட்டா? ஏன் இன்னும் பழைய தொழில மறக்கவே இல்லையா நீங்க? அது இல்ல சார், பெரிய மனுஷன் நீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க வெட்டிடுங்க. இது வெயிட்டா இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் நீ தட்ட மாட்டியா? தட்டேன் சார். என்ன பண்ண சார்? இப்பதான் ஆரம்பம். சிறப்பா விடா. எல்லாம் திறந்தா முடியுங்க. பிச்சு விட மிச்ச ராஸ்கல். ஐயோ எது வெண்ணையா? ஏண்டா பார்த்து ஐயாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு டைவர்ஸ் ஐடியாவை கொடுங்க. என்ன ஒரு மாதிரியா வரல? ஏய் இனிமே நம்ம அம்மா வழிக்க வரவே கூடாது. அதுக்கு இவன் மரக்காட்டப்படி நாம ஏதோ செய்யணும்டா. இவனை அடிச்சே கொள்ளணும்டா. என்ன சொல்ற? அத நான் சொல்றேன். கொன்னுட்டா ஈஸியா போயிடுவேன். நீ துடிக்க துடிக்க சாகணும்டா. துடிக்க எண்ணெய காய வச்சு அதுல இவனை போட்டு பொரிச்சிடலாமா? பொரிக்க போறேன். பொறிஞ்சுதான் கிடக்குறான். ரெண்டு கண்ணையும் நோண்டி வச்சிடலாம். என்ன அப்புறம் கூட்டி வந்து பயப்படுத்திக்கிறீங்க? நாக்கோ மூக்கோ ஏதோ சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கலாம். பயந்தே சத்துருவ போல் இருக்கு. போல போறீங்க இல்லங்கடா. நீ போல போற பாத்து உனக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். நீ சாப்பிடவே முடியாம சாக போற பாரு. இத நாங்க மாட்டி விட்டோன்னு ஐயா கிட்ட எங்களை மாட்டி விட்ட அடுத்த நிமிஷமே கசாப் கடை கம்பில உன்னை மாட்டி விட்டுருவோம். ஜாக்கிரதை. ராஜப்பு ராஜப்பு என்னடா பம்பிக்கிட்டு வர? ராஜப்பு உனக்கு உடம்புல எங்கெல்லாமோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜப்பு மூஞ்சி ராஜப்பு உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னடா சொல்ற? அதனால வைதேகி கம்பங்காட்டுக்கு காவலுக்கு தனியா போக போகுது. அவதான்டா வீர மரத்தி. அம்மா விட்டா சிலையா வச்சிருக்க போடுங்க. ராஜப்பு நான் என்ன சொல்ல வந்து ஏழு சொல்ல வந்து தெரிய வேணாமா? என்னன்னு சொல்லி தொலை. காட்டுக்கு வைதேகி காவல். அப்படி என்றால் வைதேகிக்கு யார் காவல்? எலும்பா
தோழா எலும்பு தோழா அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய். நான் அடித்து சொல்லுகிறேன், அவளுக்கு நான் தான் காவல். அப்படியா? ஆமா செல்வியம்மா, உன் மாமன் காவலுக்கு போறத வைதேகிக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கு. வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும்? காதலாகும். காதலானா என்ன ஆகும்? உங்க காதல் காரியாகும். காதலா காவலா காலியோ. கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல்? பாத்துறேன். டிங்கிரி டக்கடிங்கால். செல்வி, கோயிலுக்கு வந்தியா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? என்னம்மா விஷயம்? நீ மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த பாரு, நான் என் மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ரெண்டுல ஒண்ணு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்படி உட்கார். காசு வச்சிருக்கியா? 1 ரூபாய். 1 ரூபாய். செல்வி, வேண்டாம் செல்வி. எதுக்கு இந்த விளையாட்டுல? சாமி காசு சுண்டி போட்டே முடிவு பண்ணிக்கலாம். செல்வி, நான் பூ விழுந்தா மாமா எனக்கு, தலை விழுந்தா மாமா உனக்கு. புரியுதா? வேண்டாம் செல்வி. சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் இப்படிதானே. உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க, எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3. ராமசாமி, அப்பசாமி, குப்புசாமி, தங்கசாமி, வெள்ளிசாமி, பொன்னுசாமி, சாமி கொண்டாடுறேனே. பொன்னுசாமி, குருசாமி, ஐயப்பசாமி, இன்னும் வேற என்ன சாமி இருக்கு? ₹1. இந்த ₹1 காசை சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமா உங்க 2 பேருக்கும் கேவலமா போயிட்டான். எந்திரிக்க எந்திரிக்க 2 பேரும். நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? எப்படி? பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா தலை விழாது. விழாதான். இத சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான். ஆளாளுக்கு சுண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ராஜகுமார் என்ன இடிச்சு வாங்க நினைச்சீங்களா? எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு முடிய பாரு, நோண்டிடுவேன். அந்த உண்டியல் எடு. எடே, அது அங்க போய் மாட்டு. இது எங்க எடுத்த? உண்டியில இருந்து குளிக்க எடுத்தேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியல்ல இருந்து எடுத்து எனக்காக சுண்டுவேன்? இது மட்டும் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையே? இது உள்ள போடு. பாத்திரியம்மா, வீட்டுக்கு போ. 1000 ரூபாய் பந்தயம், 2000 ரூபாய் பந்தயம், 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான், 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். ஏய், உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா, உனக்காக கூட்டத்துல விலைக்கு வச்சிட்டேன்டா. கரெக்டா குதிடா. குதிக்காதடா. நிம்மதியா சாகவாது விடுங்கடா. என்ன எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க? யார் யாரு? அங்க பாருங்கண்ணே, அதான் மேல உட்காந்துக்கான ஒருத்தன் மேல வந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறேன்னு சொன்னா. குதிரான்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டினானே, குதிக்க மாட்டான்னு 2000 ரூபாய் கட்டினானே. நீங்களே சொல்லுங்க, குதிப்பானா குதிக்க மாட்டானா? முன்னாடி போயிடலாம். ஏண்டா ஒருத்தர் சாருக்கு மேல நிக்கிட்டு அவனை காப்பாத்துறதை விட்டுவிட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்க மனுஷன் நீங்க? அண்ணே, அவன் செத்த என்ன போயிச்சு அண்ணே, பந்தயம் கட்டி காசு சம்பாதிக்க ஒரே குத்தம் உன்னே கொண்டுருவேன். ஏன் இரியா, ஏன் இரியா அண்ணே, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? அவன் செத்தா சாவற, வாங்க போலாம். உசுரா மனுஷன் உசுரு நிலம் வைக்க முடியாது, போனா வராது. டேய், தம்பி என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க? இன்னும் குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். அட நன்னாரி பயல, இவ்வளவு உயரம் ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இவ்வளவு பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் காதல் பயிலா போச்சு. என்ன பரீட்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சேனே, அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே. புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தானா அப்பாட்டியா இருந்தானா தடுத்தான உடனே தள்ளி விட்டுருவேன். எது என்ன எதுக்குடா தள்ளுற? ஏடா அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிருவாடா. அப்புறம் பொம்பளை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் தாகத்தான் போறேன். குதிக்கத்தான் போறியா? ஆமா. செதறிடுவடா. சரி, இங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாளுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? இந்த கயிறு இருக்குல்ல, இதுல தூக்கு போட்டு தொங்குவேன்ல. சரி, தூக்கு போட்டு சாகலைன்னா? இந்த கத்தி இருக்குல்ல, இதால கழுத்தை கரகரம் செத்துருவேன்ல.
சரி கழுத்தறுத்தும் சாகலைன்னா இந்தா விஷம் இருக்குல்ல இந்த பக்கன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல. குடிச்சும் சாகலைன்னா வெடிகுண்டு இருக்குல்ல எங்க இருக்கு? அது மேலதான் அரை மணி நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடியில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேட்கும். வேணாண்ணே சொல்றத கேளுண்ணே வந்துருண்ணே. அட பாவி என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. காப்பாத்த வந்தது குத்தமாடா? யோ எந்திரிச்சா வெடிச்சிருமியா? எது வெடிக்கும்? பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் போல் இருக்க. ஆமா இது எந்த ஊரு? எல்லாமே தலைகீழ இருக்கு. கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா என்னம்மா? நீ இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு, அது ரெக்கைய மறைக்கிட்டு மண்டி போட்டு தாயி வர்றேன். பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்ளோ நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனேங்க. பேசுனியா? இல்ல நீ பாடுன, உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி, காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. லெட்டர் தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்குறீங்களே ஏங்க? இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாத்தா என்னுடைய இதயம்னு தெரியும். எத்தனை தடவை என் இதயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ கொடுப்பேன், எப்போ கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்தா என்னுடைய இதயம். என்ன இதயத்தை கூறு போட்டு கொடுக்கறானா? டேய் தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்தி தான்டா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தட். படிச்சு மேட்டர். என்ன அந்த வீட்டுல கொடுத்த? லெட்டர் கொடுத்தேன். இதயம்னு ஏதோ கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்குறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன் லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதியை கொடுங்க, இல்லன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை புடிங்க ஒரு 10 முளை கொடுங்க. அது என்ன உன்ன இதயம் இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார், என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கொத்தாம விடாது. நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான். விடுங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மேடை போட்டு சொல்றவன், மைக்கில சொல்றவன், சந்தில சொல்றவன், எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன், அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். என்ன நீங்க போய் பூம்பு இல்ல காம்பு, காம்பு எப்படி ஓடுறாரு? பாம்பு 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 காப்பாத்துங்க, பாம்பு காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த வீட்டை விட்டு ஓடி போற போதும்டா சாமி. அப்பா யாரும் இல்ல. துப்பாக்கி வாழ வேண்டிய பொண்ணு வாழாவட்டிய ஆக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போக பாக்குறியா? கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த பூதலிங்கம் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஜோக்கர் மேல பேய் கீழே பூதம். இது என்ன மாமாவை விட இல்ல மயான வாயா? ஊர்ரா வாய். கருவு குரங்க மாதிரி இருக்கிற கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணை ஏன் உனக்கு கொடுத்தேன் தெரியுமா? ஏன் எதுக்கு? அவ பவுத்துல குழந்தை பிறந்தாத்தான் அவளை பிடிச்சிருக்கிற பேயானது விலகுமா? பேர குழந்தை உனக்கு? ஆமா, பேய் குழந்தைதான் அப்புறம். ஏண்டா கிண்டலா? மாடியில ஏறிட்டான், சுமைய வருவா. ஆளக்கா
வெளியே போயிடுச்சு போல இருக்கு. ராத்திரி வேட்டையாட போயிருக்கான். வர்றதுல தூங்கிடுவோம். அப்பா தெய்வமே. வாத்து என்னடா திருட்டு மொழி முழிக்கிற? அண்ணாந்து பாருடா அறிவு கட்டவனே. காத்தே வரல, அதான் ஃபேன் பக்கத்துல படுத்திருக்கேன். முந்தி வரல பார்த்தாதான் பயமா இருக்கு, இப்ப குரலை கேட்டாலே பயமா இருக்கு. ஏன் இப்படி பயமுத்துற? யாரு? மண்ணு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அவங்க இருந்தா பல வருஷம் ஆச்சு. அதுக்கு என்னப்பா நீ என்ன அங்க இங்க இடம் மாறிக்கிட்டு இருக்க? ஓஹோ, இது ஆவியா? சான்ஸே கொடுக்காம இந்த மாபெரும் கலைஞனை பட்டினி போட்டே கொன்னுடுச்சு இந்த உலகம். அதான் செத்த பிறகாவது வசதியா வாழலான்னு இந்த பணக்கார பொண்ணை பிடிச்சிருக்கேன். ஆனா ஒரு எச்சரிக்கை, இதுக்கு மேல எச்சரிக்கை வர. நான் பிடிச்சிருக்கிற மாயாவணி தொட்ட உன்னை கொன்னுடுவேன். உடனே பூதறிஞ்ச கொள்றேன்றா, தொட்டாடி கொள்றேங்கிற. அப்புறம் அதுக்கு இப்ப கையை வெட்டி போட்டு வண்டி எடுத்து ஊருக்கு போற. உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நாம புருஷன் பொண்டாட்டி. ஆனா உள்ளுக்குள்ள நாம 2 பேருமே ஆம்பளைங்க. அப்ப எனக்கு குழந்தை? நீ பிறந்ததே தப்பு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமா? கொன்னுடு வேண்டாம். ஏற்கனவே செத்து செத்து போச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை தடவை கொல்லுவேன்? ஒரே நான் கொல்லுமா? கொல்லுங்க சார். சரி சரி, அழுவாத, வா போலாம். எங்க? அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம். நடிச்சாம 12 மணிக்கு எங்க போய் சுத்தி பாக்குறது? சுடுகாடு, சமாதி, கல்லறைன்னு காத்தாட போயிட்டு வரலாம். சுடுகாடு, சமாதி, கல்லறை, அது ஓங்குற. நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. என்னமோ பண்ண போறேன் நீ வர. ஐயோ டேய் நில்ல டேய், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டில அலையற. உன்னை துப்பி போட்டு அடிச்சு போடுடா டேய். ஐயோ டேய் இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டேய் கழுத புலி, உன் சாவு என் கையில தான்டா. ஐயா ஐயா ராஜபுரம் ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா. மாப்ள யார வட்டனா? அண்ணே நில்லுங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க. அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டான் ஐயா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாயா. தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருக்கேன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல. இவர்தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க. அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க மறைச்சு வை. அப்ப என் கடமையை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அது வேற வந்தது. சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை, மணிமேகலை அல்லாதம்மா அல்லாத. அந்த பால்கார் கண்ணு பற்ற. தங்கச்சி கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாச கற்பனை ஏமா நடந்து வந்த? ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ, உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள, பத்தாவதுக்கு இது 2க்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. தங்கச்சி வெயில் அடிக்காதமா, கருத்து. பால் முடியுமா? பால் என்ன நிறைஞ்சதா? சரி ஆளை விடு. வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி கிராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே
இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல் கடையில ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பரிசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா. உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த மாப்ள, நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. ஆட்டத்தை நிறுத்துங்க. மகனே, என்ன முறைய மாத்துறீங்க? ஆட்டம் பாட்டம் கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே மாயை, சர்வமும் பேய்மயம். கிழிஞ்சது போ. காரியம் நிறைவேறத்துக்குள்ள காவிய கட்டிக்கிட்டு கிளம்பிடுவீங்க போல இருக்குத. வந்து பாருங்க மாப்ள. மோகினி, நம்ம காதல் மேல ஆணையா சொல்றேன். எப்ப நான் உன சுடுகாட்டுல பார்த்தேனோ அப்பவே என் மனச பறி கொடுத்துட்டேன். இந்த சொத்து சுகம் எதுவும் வேண்டாம். இப்பவே நானும் உங்களோட சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். சரிடாலே. அந்த சின்னஞ்சிரிச்சுங்க சிங்காரமும் மாயாவும் இனிமேலாவது சந்தோஷமா வாழட்டும். முக்காலா முக்காமலா லைலா, முக்காலா முக்காமலா லைலா. அப்பா, அம்மாடி நல்லபடி ஆயிட்டியா? அன்பே மாயா. யார் பாது புது வேலைக்காரனா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சொல்றான். அவர் வேலைக்காரர் இல்லம்மா, உன் வீட்டுக்காரரு. ஐயா, ஏமா குண்டும் குழியுமா இருக்கிறாருன்னு பாக்குறியா? உன்னை நினைச்சு அந்த கவலையில பாடி சுருங்கிடுச்சு, தாடி வளர்ந்துடுச்சு. அதெல்லாம் எதுக்கு இப்ப? தாலி கட்ட புருஷன் விளக்கமா சொல்லுங்க. தாலி கட்டினாதான் என் புருஷன், பல்லு கட்டினா டாக்டர். விளையாடப்படாது. பாத்தீங்களா பாபா, தமிழ் பெண்ணோட தாலி செட்டிப்பட்ட கட்டின புருஷனை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கா பாத்தீங்களா? தாலி எடுத்து கல்ல ஒத்திக்கமா. கண்ட குத்திக்கலாமான்னு இருக்கு. ஏம்மா அப்படி சொல்ற? என்ன பேர் பிடிச்சிருந்தப்போ எனக்கே தெரியாம ஒரு கல்யாணம். பார்க்கவே சகிக்காத ஒரு புருஷன். என்னதா? மரியாதையா வெளியே போ, இல்லன்னா உள்ள போறவா செருப்பு பிஞ்சிடும். செருப்பா? செருப்புனா பையதான் செய்ய. என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடும். என்ன கெட்ட விட்டு அவ வெளியே போறா? மாமா என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க கண்டிக்கப்படாதா? மாப்பிள, என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கண்ணா, என்ன மாமா ஒண்ணும் செய்யறியா? என்ன? ஐயா ஐயோ, புது செருப்பு. என்னங்க குடும்பமே செருப்புல இருக்கீங்க. உங்களை நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்த வீட்டு மரபோலா என்னன்னு பரவாயில்லைங்க. ஒரு வீட்டு வேலைக்காரமா இருந்து என் பொண்டாட்டி முகத்தை அப்பப்ப பாத்துட்டு ஒரு மூலையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலை கொடுக்கீங்க. வேலையா? இப்போ இங்க சாணி தட்டுற வேலை தான் இருக்கு. தட்டுவியா? எதை? சாணியா? நல்லா தட்டுவேன். அப்படியா? ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட் as cow dung beater. இவ்வளவு பெரிய வேலையா? இங்கிலீஷ்ல சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. பவானி, நேரங்கிறது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுமோ? சாணி தட்டிக்கிட்ட நீ சூப்பரண்டுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. சூப்பரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்த நானும் சாணி தட்ட விட்டேன். இந்த சமுதாயத்துக்கு சிங்காரம் ஒரு பெரிய பாடம் ஆயிட்டம்மா. பேராசை பெரும் சாணிதான் முடியுங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். நீங்களும் உணருங்க. அதுக்குள்ள போட்டியா? இந்த வந்துட்டேன். இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுறேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான் மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு? மச்சான்,
2 பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம் ஆமா. வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை தாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போம்மா. அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்குவான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான, உடம்பு பூரா சொறி தரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தென்னையில பொறுக்கி. நான் ஒரு குலகாரி. உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா, தைரியமா போ. மாப்பிள, என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். ஐயோ,
அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா, அத நினைச்சே சிரிச்சு.